வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, காய்கறி எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஒரு சாதம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா, முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடான பிறகு அதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். நம்ம சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அதோட ஒரு அன்னாசி பூ, 2 கிராம்பு சேர்த்துட்றேன். அதுவும் நல்லா வெடித்து வந்துட்டோம். அதோட பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தை போட்டு லைட்டாக வதக்கிடலாம். ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். இதோட பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதோட காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். அதன் பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா அந்த பச்சை வாசம்லாம் போய் நல்லா வாசனை வரும், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசம். இப்போ இதோட பார்த்திங்கனாக்கா, நான் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசி 1.5 டம்ளர் எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி களைஞ்சி எடுத்து வச்சுருந்தேன். அந்த அரிசியை இப்போ இதோட உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக ஒரு சூடு வர அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது நமக்கு உடையாமல் நல்லா அழகாக முழுசாக வரும். அதுக்காக தான் இதை போல் வதக்கிறது. நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம், அவங்கவுங்க விருப்பம்தான். இப்போ வதக்கி வச்சுருக்க இந்த அரிசி எல்லாத்தையும் நான் குக்கருக்கு மாற்றிடலாம். டேரெக்டாக குக்கர்லேயே வதக்கி பண்ணலாமே அப்படின்னு கூட சிலருக்கு தோணும், பண்ணலாம். பட் எனக்கு அதை மாதிரி சில நேரம் பண்ணும்போது சாதம் அடியில் தீஞ்சிரும். அதுக்காக தான் நான் இது போல் கடாயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் சேர்த்துப்பேன். இப்போ அரிசி எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. இந்த டம்ளரால் 1.5 டம்ளர் அளவுக்கு தான் நான் அரிசி எடுத்திருந்தேன். இப்போ இதுக்கு ஒரு தேங்காய், அதாவது சின்னதாக ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு அதில் துருவிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். அந்த தேங்காய் பால் இந்த டம்ளரால் 1.5 டம்ளர் அளவுக்கும் அதே 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்ந்து கலந்து தான் எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ அரிசியில் சேர்த்துட்டேன். இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டேன். குக்கரை நல்லா மூடிட்டு 2 விசில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடைய பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எந்த வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு உடனே சேரும். இப்போ சாதம் பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக சூப்பராக வெந்து வந்துருச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நான் மீல் மேக்கர் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் அந்த ரெசிபி போட்டிருக்கேன், அதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணுற மாதிரி. பட் அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பார்த்துங்க. இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் காரமாக உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல் அந்த மாதிரி கூட தொட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.